இயற்கையாக பழுத்த மாம்பழங்களை கண்டறிவது எப்படி என்பது பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. கோடை காலம் வந்துவிட்டாலே கடைகளில் குவிந்து கிடக்கும் மஞ்சள் நிற மாம்பழங்களை பார்த்தாலே நாக்கில் நீர் ஊறும். ஆனால் இன்றைய வணிக உலகில் நாம் ஆசையோடு வாங்கும் பழங்கள் சில சமயங்களில் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவையாகவும் மாறிவிடுகின்றன. லாப நோக்கத்திற்காக பல வியாபாரிகள் மாம்பழங்களை செயற்கையான முறைகளில் பழுக்க வைக்கின்றனர். இந்த செயற்கை பழுக்க வைக்கும் முறைகள் நம் உடல் நலத்திற்கு பல்வேறு விதமான பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம். இயற்கையாக பழுத்த மாம்பழங்களில் நல்ல நறுமணம் வீசும். மேலும் ஒரே பழத்தில் பலவிதமான நிறங்களின் கலவை இருக்கும். மஞ்சள், பச்சை, சிவப்பு என பல்வேறு நிறங்கள் கலந்து காணப்பட்டால் அது இயற்கையான பழம். அதேபோல இயற்கையாக பழுத்த மாம்பழங்களின் பளபளப்பு குறைவாக இருக்கும். வெளிப்புறத்தில் சிறு சிறு தழும்புகள் அல்லது புள்ளிகள் கூட இருக்கலாம். ஆனால் உள்ளே சதைப்பகுதி கெட்டியாகவும் மிகுந்த சுவையுடனும் இருக்கும். வெட்டும்போது சாறு அதிகமாக வரும். செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களில் வாசனை குறைவாகவோ அல்லது வித்தியாசமாகவோ இருக்கலாம். பழம் முழுவதும் ஒரே மாதிரியான நிறத்தில் அதிக பளபளப்புடன் காணப்படும். அவை தொடுவதற்கு மிருதுவாக இருக்கும், ஆனால் சுவை குறைவாக இருக்கும். வெட்டும்போது சாறு குறைவாகவே வரும் அல்லது வராமலும் இருக்கலாம். குறிப்பிட்ட சீசன் அல்லாத நேரங்களில் பளபளப்பான மாம்பழங்கள் கிடைத்தால் அவை பெரும்பாலும் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டவையாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல மாம்பழத்தின் காம்பை முகர்ந்து பார்த்தாலே அதன் இனிமையான வாசனையை உணர முடியும். பழத்தை மெதுவாக அழுத்தும்போது சற்று மிருதுவாக இருக்க வேண்டும். கல் போல கடினமாக இருந்தால் அது பழுக்கவில்லை என்று அர்த்தம். அதே சமயம் மிகவும் மென்மையாக இருந்தால் அது அதிகமாக பழுத்துவிட்டது. இயற்கையாக பழுத்த மாம்பழத்தை வெட்டும்போது அதன் உள்பகுதி அடர் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். சுவையும் இனிமையாக இருக்கும். ரசாயனம் மூலம் பழுத்த மாம்பழங்கள் வெளியில் மிருதுவாக தோன்றினாலும் உள்ளே கெட்டியாக இருக்கும். அவற்றின் சதைப்பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சுவையும் செயற்கையான இனிப்புச் சுவையுடன் இருக்கும். மேலும் அவற்றின் தோல் பளபளப்பாகவும் ஒரே மாதிரியான மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். காம்பின் அருகே பச்சை நிற புள்ளிகள் அப்படியே இருக்கலாம். இவற்றில் பழத்தின் இயற்கையான மணம் இருக்காது. ஒரு சுலபமான சோதனை என்னவென்றால், நீங்கள் வாங்கிய மாம்பழங்களை ஒரு பக்கெட் தண்ணீரில் போடுங்கள். அவை மூழ்கினால் இயற்கையாக பழுத்தவை. மிதந்தால் அவை செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே மாம்பழங்களை வாங்கும் போது அதிக பளபளப்பாகவும் ஒரே மாதிரியான நிறத்திலும் இருக்கும் பழங்களை தவிர்க்கவும். மணம் இல்லாத பழங்களையும் வாங்க வேண்டாம். வெட்டும்போது வெள்ளை நிற பொடியோ அல்லது வித்தியாசமான நிறமாற்றமோ இருந்தால் அந்த பழத்தை உண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.